இப்போ துபாயில் நம்ம மக்கள்லாம் பல பேர் போகிற மத்தியெல்லாம் நம்ம தமிழர்களில் போயிட்டு ஒரு போஸ்டிங்கில் போயிட்டாப்புல நம்ம ஆளுகளை சில பேர் எடுக்க யோசிக்கிறாங்களே, அது என்ன காரணமாக இருக்குது? அது எப்படின்னா நமக்கே தோணுது மாஸ்டர். ஆமாம், நல்ல சம்பளத்தில் இருக்காப்புல, பெரிய வீடெலாம் கட்டிடுறாப்புல, எல்லாம் செஞ்சுறாப்புல. ஆனால் நம்ம எடுப்பாங்கனாலும் எடுக்க மாட்டாங்க. அது ஏன் மாஸ்டர் இந்த அதுக்கு என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படின்னா ஒரு என்ன மம்பானைக்குள்ள விட்ட நண்டு கதைங்கிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. மம்பானைக்குள்ள நண்டை விட்டோம்டா, ஒரு 4 நண்டை போட்டு வச்சுக்கிடுவாங்க, எந்த நண்டுமே வெளியே வராது. எப்படிமா ஏமா ஒரு நண்டை பிடிச்சி ஒரு நண்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே கிடக்கும் உள்ளக்கைய. அந்த மாதிரியா? ஆமாம், அது மாதிரி இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம இருக்கு. ஆமாம், இதில் வந்து குறிப்பாக வந்து அதாவது பொதுவாக எல்லாரையும் சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட பேர் நல்லவங்க இருக்க தெரிஞ்சுறாங்க. ஆனால் வந்து அதிகமானவரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதிகமாக இருக்காப்புல. சில பேர் நல்லவங்க இருக்காங்க. ஆமாம், அதிகமான மக்கள் எடுத்துக்கிட்டு நான் பொதுவாக எல்லாம் எடுத்துக்கிட்டா பல நாட்டவர்களை பார்க்கலாம். நீ ஆமாம், மலையாளியை பார்க்கலாம். மலையாளி ஆமாம், ஒவ்வொரு பாப்பில் பங்காளியை பார்க்கலாம், பங்களாதேஷ்காரங்க பார்க்கலாம், நம்ம தமிழ் ஆளுக்களை பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் இருந்த கம்பெனி மலையாளி கம்பெனி. அங்கே வந்து ஹெச்ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசரி வரம் கொடுக்காதுங்கிற மாதிரி. ஆமாம், முதலாளி மாதிரி காசு வாங்கிட்டு போயிருன்னு சொல்லிடுவாங்க. இவர் தர மாட்டார். யார்? நம்ம ஹெச்ஆர் உட்காந்துக்கிட்டு இன்னும் வரலையா, ஒன்றும் சொல்லலையா, சும்மா படம் காட்டுறது. ஏன் இந்த வேலை மாஸ்டர் இப்படி ஒரு அது என்னன்னு தெரியல இவங்களுக்கு. எப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஒரு பங்காளியை கொண்டு வந்து ஒரு கம்பெனி வச்சுக்கிடுவான். அந்த கம்பெனி ஃபுல்லாக பங்காளி கம்பெனியை மாற்றிடுவாங்க. அவ்வளோ ஆளுகளை ஃபுல்லாக கூட்டிட்டு வந்துடுவான்டாவான். அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கான் இருப்பாங்க அவங்க. ஏதாச்சும் ஒன்றா ஒன்று சேர்ந்துக்குருவாங்க அவங்க. பிரச்சனை ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஆமாம், நம்ம ஆளுக்கு அப்படி இல்லை. எதுக்கு ஒன்றுலாம் சேர்ந்துக்கலாம் போக மாட்டாங்க. அடுத்த ஒற்றுமையே பலம்னு சும்மா சொன்னாங்க. ஒற்றுமையே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டோமாக்க கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை மாஸ்டர். இப்போ நம்ம வேற ஊருக்காரன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரனாச்சும் இருக்கணும் மாஸ்டர். அப்படியாவது வச்சுக்கணும். சொந்தக்காரன் எடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரன் நினைப்பாங்க, சரி மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா வசதியா இருக்கிற அப்படி. ஆனால் ஒரு சில பேரும் எடுக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் பண்ணி விடுறவங்களாம் இருக்காங்க. சில பேருக்கு ஓகே, நம்ம குடும்பத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாரும் சொல்ல மாட்டேங்க. ஆமாம், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நல்லா எடுத்து விடுறதுலாம். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, என்னண்டா அந்த ஒரு இது வந்துடும், ஒரு நம்ம மேல ஜெலஸ், நம்மளை விட வந்துருவானோ பொறாமை அப்படிங்கிற ஒரு என்ன வந்தாலும் முடிஞ்சுல. ஆமாம், அதே மாதிரி தான் இவங்க நடந்துக்குருவாங்க போனாலும். அவனையும் சொல்லி ஆமாம், அது ரைட்டு தான். ஆமாம், நம்மளால குறை சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி தான் சமயத்தில். நீ அதாவது சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாலுமா, நீ வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி, இது பண்ணாலும் சொந்தக்காரனை போய் நிற்கிறதுக்கு அடுத்த போய் நிற்கிறது எவ்வளோ மேல். அது அப்படி தான் யோசிப்போம். நம்ம தமிழரை பற்றி பெரும்பாலும் யோசிப்போம். அதுக்கு அடுத்தவனை போயிடலாம்னு அப்படின்னே போயிடலாம். சொந்தக்காரங்கள்ட்ட போய் என்ன சொல்றது, நாளைக்கு ஊருக்கு வந்து சொல்லி காட்டிக்கு இருப்பாங்க. ஆமாம், நான் தான் எல்லாம் ஆளாக்கி விட்டேன். அது ஒன்றும் இல்லை, நிறைய பக்கத்தில் செய்யாமையே சொல்கிறாங்களே, செய்யாமையே சொல்லுவாங்க. கொடுமையாக இருக்கு அப்படிலாம் சொல்ல செஞ்சு விட்டா இவங்கள. அதனால வந்து பிடிக்க முடியாது இவங்கள. அதாவது ஒரு ஊருண்டா அந்த ஊர் ஆளுக்கு சில பேர் எடுப்பாங்க. போய் ஒரு நல்ல கடையெல்லாம் இருக்குது. அந்த ஒரு சில கடையெல்லாம் எடுத்துட்டு ஒரு கம்பெனி எடுத்துட்டாங்க. அந்த ஊருக்காரங்களாம் அதிகமாக இருப்பாங்க. ஒரே ஊருக்காரங்க அந்த ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒற்றுமை இல்லை அப்படின்னா பிரிஞ்சு நடக்கும். ஆனால் இவங்க நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்கடா. பங்களாதேஷ் மலையாளி அவங்கலாம் மலையாளி அவங்களும் ஓகே தான். மலையாளி கம்பெனியில் மலையாளி தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க ஏதாவது வச்சுருப்பாங்க. நான் போனதெல்லாம் மலையாளி கம்பெனி தான். மலையாளி கம்பெனி. தமிழ் ஆளுக்குன்னா நாங்கள் தான் முதல்ல ஒரு டீமுக்கு போயிடறாங்க. தமிழ்காரங்க தமிழில் நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. அங்கிட்டு வடநாடு சைடில் உள்ள மக்கள்லாம் வருமா? அவங்களும் அப்படி அவங்களும் இருக்காங்க. ஒற்றுமையாக இருப்பாங்களா? அவங்களுக்குள்ள இருக்காதா? இருக்காது. நம்ம மொத்தத்தில் இந்தியர்கள்னு சொன்னோம்னு சொல்லிடலாம். அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்களுக்குள்ளே பிரச்சனை தான். பீகார், ஒரிசா, ஹரியானா ஒத்து வர மாட்டாங்க. உத்தரகாண்ட் இப்படிலாம் பல ஸ்டேட்ல உள்ள இருந்து கிடப்பாங்க. அவங்களுக்குலாம் கஷ்டம் தான் மாஸ்டர். ஆனால் பங்களாதேஷ்காரங்களுக்கு மெயினாக என்னன்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ள, சம்பளத்துலாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. நீ 6 மாதம் சம்பளம் தான் அவன் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சாப்பாடு கரெக்டாக கொடுத்துறானு. உருளைக்கிழங்கு, பருப்பு, பச்சை மிளகா, தக்காளியை போட்டு கொடுத்துட வேண்டியது. ஆமாம், அந்த உருளைக்கிழங்கு மஞ்சள் கொடுக்கலைன்னா முடிஞ்சு கம்பெனி 2ஆக போயிடும். அது உருளைக்கிழங்கா கம்பெனி முடிஞ்சு சோத்தை போட்டே முடிச்சிடலாம் போல. இப்ப என்ன செய்வாங்கடா, அந்த ஆலிவ் அதுனா ஆலிவ் ஆயிலா, ஆமா, அது ஒன்று வாங்கிக்கிடுவாங்க. உருளைக்கிழங்குல அதை ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை வெட்டி போட்டு பச்சை மிளகா வெட்டி போட்டு அரபுக்காரன மாதிரி பிணைஞ்சிக்கிடுவாங்க.
பிணைஞ்சிக்கிட்டு அதை தொட்டு திண்டுக்கிட்டு தெரியுவாங்க. அவன் அப்படி ஒரு டிஷ் மாதிரி செஞ்சுக்கிறது. அது சரி. அதில் இந்த பொரியல்ல எல்லாம் போட்டு பிணைஞ்சு ஒரு ஆமா மாதிரி. சார் பார்த்தேன். சோள அப்புறம் பொரி எல்லாம் போட்டு அவன் விரும்பி திங்கிறது இந்த ரோய் மச்சின்னு ஒரு இது இருக்குது மீன். ஆ ரூயிங்க வாங்க அதை. ஆ குளத்து மீனா? என்ன மீனா? குளத்து மீன் அது. குளத்து மீனா கிணத்து மீனான வேற தெரியல அது. அந்த மீன் தான் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம சீலாவை கண்டா எப்படி கிடப்போம்? ஆமா, நெய் மீன் சீலா கண்டோம்னா வஞ்சிர மீன் எல்லாம் வஞ்சிர பார்த்தோன்னா மீன்லாம். உருவமா அது மாதிரி அவங்களுக்கு அங்க வந்து அது. நீ ஒரு பக்கெட்டு சீலாவையும் ஒரு பக்கெட்டு இந்த ரோய் ஃபிஷ்ஷையும் வச்சுன்னு வச்சுக்கிறேன். சீலாவை அப்படி தள்ளிடுவாங்க. என்னடா மீன் அப்படின்ட்டு. இதை எடுங்கடா குளத்து மீன். குளமா அது வந்து என்னன்னு தெரியல. ஆனா கடல் மீன் இல்ல அது. அது கடல் இல்ல. கடல் மீன் இல்ல. அப்போ குளம் சேறு சகதி இது மாதிரி கிடக்கும். அதுல கிடக்குற மீனா கிணத்துக்குள்ள வளர்த்த மீனாலும் தெரியல. அந்த மாதிரி அந்த மீனுக்கு அவங்க சரியான இதாயிருவாங்க. அந்த மீன் அப்படி ஒரு இது அவங்களுக்கு பெரிய கௌரவம் தான். ஆமா அந்த மீனுக்கு. ஆ. இப்போ அந்த மாதிரி இப்போ அவங்க ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமா. ஒரு இன மக்களும் ஒரு மாதிரி தான். இப்போ நம்ம மலையாளி எடுத்துக்கிட்டாங்க மத்தி. மத்தி மீன். நம்ம வீட்டுலலாம் மத்தி மீனை கொண்டு போனால் செருப்பால் அடிக்காங்க. இங்கிட்ட வந்து மத்தி, இங்க வந்து சாலைன்னு சொல்லுவோம். பேச்சாலும் சொல்லுவாங்க மத்தி சொல்லுவாங்க. மலையாளி அதிகமாக திங்கிறது துடிக்க ஒரு பையனரே கொண்டு போன மாதிரி சார். நான் வீட்டுக்கு நான் தும்ப நல்லா நல்லா திம்பம் தான். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கிறாண்டா நம்ம ஏரியா பக்கம் அப்படி. ஆனா வந்து மத்தி மீன்ல வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாப்புல. ஆமா, நான் அங்கெல்லாம் போனா மத்தி மீன் விட்டு விளாசிடுறது. கழுவ கழுவ ரத்தமா ஓடுண்டு அதுல. அதுல ஒரு பெரிய பிரச்சனை. மத்தி மீன் இருக்க கழுவ கழுவ ரத்தமா வந்துகிட்டு இருக்கேன் அதுல மத்தி. ஆனா வந்து நான் அந்த மலையாளி கம்பெனி இப்படி பாகிஸ்தானி எப்படி தெரியுமா? பாகிஸ்தான் அவங்களுக்கு இந்த சோறுலாம் செட் ஆகுது. பூரா சப்பாத்தி குரூப் தான் அவங்க. புரோட்டா சப்பாத்தி மாதிரி தான். 10-15 விட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது பெரிய ரொட்டியா இருக்குமாம, புரோட்டா இருக்குமாம. அது தனியா விற்பாங்க. இப்ப இதுலேண்டா ஆமா இதுல வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கிருவான். கம்பெனி சாப்பாடு போட்டலாம் பார்த்தாங்க சப்பாத்தி மீனுக்கு சுட்டு தள்ளணும். எங்க கம்பெனியில் உஸ்தாத் இருப்பாப்புல சமையல் பண்றவர். அவர் சொல்லிடுவாரு, உங்களுக்குலாம் 4 நாள் தான். 4 நாள் 10 நாளை ஒன்னா அப்படி சுட்டி ஒரு தடவை எழுதிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு கதை. பயங்கரமா தீராச்சு ஆளு. வேலையும் பார்ப்பாங்க. வேலையும் பார்ப்பாங்க. அவங்களாம் எப்படி மாசம் ஒற்றுமை விஷயத்துல அவங்க இதாக இருப்பாங்கடா. ஒற்றுமை இருப்பாங்க. ஆமா அவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன கதைன்னா அங்க வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. யாருக்கு? பங்களாதேஷ்காரங்களுக்கு பாகிஸ்தான்காரங்களுக்கு அடிக்க சண்டை வருமோ? ஆமா அவங்க 2 பேருக்கு ஆகாது. அது சரி. 2 பேரும் ஒன்னா 2 நாளைக்கு சண்டை வரும். ஆனா இதுல வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போற அளவுக்கு நம்ம அது மட்டும் தான். நம்மளுக்கு எப்போ மட்டும் எழுஞ்சி போயிடும். மக்கள் எப்பவுமே நடுநிலையா இருப்பாங்க. அதுல பாராட்டணும். எங்க போனாலுமே நம்ம ஒன்றும் மெயினாக போனோம்னா குடும்பத்தை யோசிப்போம். பெரும்பாலும் நம்மளுக்கு யாரோடையும் பாக வச்சுக்க மாட்டோம். உண்டு வேலை உண்டு அப்படியே ஓட்டிடுவாங்க. அதுதான் நம்மளுக்குள்ளதான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரச்சனை. நமக்குள்ள இந்த ஈகோ மொட்டிலாம் இருக்கு. அது இருக்கேன். வெளியில எல்லாம் யார்ட்டும் இதாக அதெல்லாம் அன்பாத்து இருப்பாங்க. வெளியில அதுல பாராட்டணும். அன்னைக்குமே நெளிவு சுயோ பார்த்து தான் பண்றோம். அப்படிதான் வெளிநாட்டுகள்லாம் இருந்தா அப்படிதான் இருந்தா தானே முடியும். ஆமா, இல்லைன்னா முடியுமா? சொந்த ஊர்கள்ல இருந்து சம்பாதிக்கிறது வேற. வெளிநாட்டுக்கு போயிட்டா பல இன்னல்களை சந்திக்க. எவ்வளவு இன்னல் பார்க்கணும். அவமானங்கள், மன உளைச்சல்கள் எத்தனை. ஒன்று ரெண்டுன்னா சொல்லலாம். எத்தனை பத்தி. ஆனா நிறைய பெண்களுக்குலாம் தெரியாது. நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாருங்கிறது தெரியும். அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறது தெரியாது. அதுதான் மாஸ்டர். ஆமா, அது எவ்வளவு சிரமப்பட்டு அவர் மாசம் காசு அனுப்புறாரு. அவருடைய ஒரு தூக்கம் எவ்வளவு சாப்பிடுறாரு. ஆனா பேச்சுக்கு என்னமா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறான் கொள்றான் அப்படின்னு. ஆனா பொய். அதான் குப்பு சுருட்டி வாங்கிட்டு அடிச்சு ஒரு புள்ள பிறந்துறேன் ஊருக்கு வெக்கேஷனுக்கு வருவேன். இது ஒரு பெரிய கொடூரமான வழியா இருக்கேன். வெக்கேஷனுக்கு வருவேன். ஒரு 4 வயசோ 5 வயசோ பிள்ளைக்கு இருக்கேன். நான் 4 வயசுன்னு வச்சுக்கிடுவேன். 2 வயசு 3 வயசுன்னு வச்சுக்க. ஏதோ சின்ன வயசு பிள்ளை வருவேன். 2 மாசம் லீவ்ல இருப்போம். அந்த பிள்ளை நல்லா நம்மளோட அண்டி உண்டி இருந்துறேன். நல்லா ஒரு பாசத்தோட இருக்கேன். இப்போ அந்த பிள்ளைய விட்டுட்டு போகணும் திரும்ப. அம்மா அதான் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பிள்ளை இங்கே கடந்து ஏங்கும். சின்ன பிள்ளை நம்ம அங்கே கடந்து ஏங்கும். போய் இறங்கினத்தோட மண்டையெல்லாம் ஓடும். ஐயோ சரியா வராது ஓலையே கிளம்பிடுவோமா ஏன்டா வந்தோம் அப்படின்லாம் தோணும். போய் இறங்கினத்தோட 2 வருஷம் உட்காரணுமே. நீ மாதிரி 2 வருஷம் உட்காரணும். நீ காலத்து தில்லன்னு நீ அப்புறம் நீ வரப்போகும்போது புள்ள நம்ம பக்கத்துலேயே வராது. திரும்ப பழகணும். அங்கே ஆகணும். ஆமா, உடனே பழகாதுல. எவ்வளோ ஒரு கொடூரமா இருக்குது. என்ன செய்யறது? ஆண்களை பார்க்கணும்ல. ஓட்டணும் வாழ்க்கையில. பெரிய தியாகி தான் மாஸ்டர். ஆண்கள்லாம் வெளிநாட்டில் போய் உழைக்கிற ஆண்கள்லாம் பெரிய தியாகி தான். வெளியே ஒரு பெரிய தியாகி தான். ஆனால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அதெல்லாம். என்ன பண்ணுறது? குடும்ப சூழ்நிலையாக ஓட்ட வேண்டிய காலத்துலையுமே. அதுதான் இப்போ
இங்கேயும் சம்பாரிச்சு ரொட்டேஷன் பண்ணி ஓட்டக்கூடிய ஆள் இருக்குது. ஆனா பிரியர்களா இல்லாம இருக்கணும். பெரியவர்களாக இருந்தால் இங்கே முடிஞ்சுச்சு. ஆமா, இங்கே முடியாது. வீட்டுக்கு போகிறப்ப ஒன்றும் இல்லை. ஒன்றும் இருக்காது. இந்த இன்னைக்கு ஒரு பிரியதை பார்த்தோமே, பாம்பு மாதிரி. சைக்கிள் அவர் மேலே கிடந்துச்சு. பாம்பு சுருண்டுட்டாப்ல. ரோட்டை வந்து சைக்கிள் அவர் மேலே கிடந்துச்சு. ஆமா, தலைவன் கீழேயும் அவர் மேல சைக்கிளும் கிடக்கு. சைக்கிள் என்ன செய்யுதுன்னு பாருங்க.